ஒரு பொய்க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஷாக்கிங்கான ட்ரூத் அது உண்மையே முத்து கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா என்டையர் ஃபேமிலியோட லைஃப் தலைகீழ மாறிடுச்சு. இது வரைக்குமே எல்லாரையுமே ஆட்டி படிச்ச சிந்தாமணி போலீஸ் முன்னாடி நின்று கதறாங்க. அந்த நிலைமைக்கு இவங்க வர்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ரோஹிணியோட லவ் மனோஜ் வெறுக்கிறான். ஏன் சடனா இவனோட மைண்ட் மாறிடுச்சு? காதல், துரோகம், கண்ணீர், அதிர்ச்சி இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆன ஏப்ரல் 22 அன்னைக்கு சிறடிக்கு ஆசை எபிசோட் உண்மையிலே எமோஷனல் ஆக்கிடுச்சு. சிந்தாமணி செஞ்ச ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டி முத்து கண்டுபிடிச்சனால அவங்க ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடறான். இவ்வளவு நாளா ரோஹிணி மேல இந்த கோவத்துல இருந்த மனோஜ் இப்ப மனசு மாதிரி ரோஹிணியோட லவ் புரிஞ்சுக்கிறான். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்க்கலாம். உடம்பு முடியாதனால இடையில நான் வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ அதுதான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏப்ரல் 22 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஜான்ல இருந்து வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். எபிசோட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மிக்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ஷாக்கிங்ல தான் ஒரு பிக் ட்விஸ்ட் மாறி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முத்து எடுத்த டிராஸ்டிக் டிசிஷன், மனோஜோட சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், சிந்தாமணி அரெஸ்ட், இந்த மூணுமே இந்த ஸ்டோரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்கு. ஸ்டார்டிங்ல வீட்டுக்குள்ள ஒரு ஹெவி மூடு தான் தெரியுது. விஜயா அண்ணாமலைட்டு பொய் சொன்ன விஷயத்தை பத்தி முத்து கோவத்தோட பேசிட்டு இருக்கான். அப்போ ஹரிணி சொன்ன ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் முத்துவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணியோட லவ் ரியல் தான், ரீல் எல்லாம் இல்ல அப்படின்னு. ஹரிணி புரிஞ்சது கூட நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்னு டைரக்டா சொல்லிடுறான். அதுக்கு மீனா என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு கேக்குறா. ஆனா மெயினா பாத்தீங்கன்னா மீனா வேற ஒரு பயத்துல இருக்கா. உடனே முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சத்யரேகா காதல கூட நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, நான் அவனோட நல்லதுக்காக வேண்டிதான் சொன்னேன். அந்த விஷயம் மட்டும் சிந்தாமணிக்கு தெரிஞ்சதுன்னா அவ இதை விட பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீனா சொல்றத பார்த்தா அவங்க அக்கறையா இருக்காங்க அப்படின்னு கிளியர் கட்டா தெரியுது. ஆனா முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, காதல புரிஞ்சுக்காம பயத்தால அது தடுக்காது அப்படி. இந்த மாதிரி முத்து சொல்ற மாதிரி அந்த சீனுக்கு நிறைய உணர்ச்சி இருக்கு. அந்த சீனை பார்க்கும்போது கிளியர் கட்டா தெரியுது. அங்க ரவியும் ஸ்ருதியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணியோட லவ் தான் ரியல், அதனாலதான் அவங்க உங்க அண்ணனுக்காக வேண்டி இவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரவிட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரவி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க எகைன் அந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீட்டை பிரிச்சிடுவாங்க அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க மனோஜோட மனசு மெதுவா சேஞ்ச் ஆகுது. இது வரைக்குமே ரோஹிணி மேல கோவம், வெறுப்பு, சந்தேகம் அப்படின்னு இருந்த மனோஜ் இன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா அவளோட அன்பை உணர்றான். ஹரிணி சொன்ன விஷயத்த எல்லாமே மனோஜ் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ரோஹிணி தான் உங்களுக்கு சரியான ஜோடி, அவங்க உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு ஹரிணி சொன்னது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹரிணி சொன்னதை எகெயின் அண்ட் எகெயின் மனோஜோட காதுல கேட்டுட்டே தான் இருக்குது. ரோஹிணி இது வரைக்குமே மனோஜுக்காக செஞ்ச எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவ சண்டை போட்டதும் கூட என்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி அவ தியாகம் செஞ்சது எல்லாமே உண்மையான லவ்னாலதான் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறான். அந்த சீன் எல்லாமே ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. இது வரைக்குமே கோவத்துல இருந்த ஒருத்தர் மெதுவா லவ் புரிஞ்சுக்கிற தருணம் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இதுக்கடையில சத்தியம் ரேகாவும் எடுத்த டிசிஷன் தான் இந்த ஸ்டோரிக்கு இன்னொரு பரபரப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். முத்து கார் ஷெட்டுக்கு போன உடனே அங்க சத்தியம் ரேகாவும் வர்றாங்க. அப்ப ரேகா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஹைதராபாத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றான். முத்துக்கு இது கேட்ட உடனே சந்தேகம் வருது. ஏன் சடனா ஹைதராபாத் போற, உங்க வீட்டுல உங்க விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு முத்துவோட வாய்ஸ்லயே பதட்டம் தெரியுது. ஆனா ரேகா அமைதியா பேசுறான். வீட்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல, எல்லாருமே நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஹைதராபாத்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பாவுக்கு அங்கேயுமே பிசினஸ் இருக்கு, அதனால என்ன அதை கவனிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரேகா சொல்றான். சத்யோட அம்மாவுக்கு எங்களோட லவ் பண்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரேகா சொல்றான். அப்ப முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே உங்க அக்கா பண்ண வேலை தான் அப்படின்னு முத்து சொல்றான். அந்த நேரத்துல முத்து கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரெண்டு பேருமே உண்மையாவே இதை லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களால ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாது, நாங்க யாருக்காகவுமே எங்களோட காதல விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்றது கேட்கும்போது அவங்களோட லவ் எவ்வளவு இன்டெப்தா இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த ஆன்சரை கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை கேட்டுட்டு முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்தா சந்தோஷம் தான், ஹைதராபாத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு வா, அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு முத்துட்ட ரேகா ஹைதராபாத் போகிற விஷயத்த பத்தி மீனா பேசிட்டு இருக்கா. ஆனா இதுல ஏதோ உள்குத்தி இருக்கு அப்படின்னு மீனாக்கு டவுட் வருது. இவ்வளவு நாளா சென்னையில இருந்தவங்க திடீர்னு ஹைதராபாத் போறாங்கன்னா அவங்க லவ் பண்ற மேட்டர் எதுவும் வீட்டுல தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு மீனாக்கு டவுட் வருது. இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட் வர்றது எல்லாமே ஹீரோ ஹீரோயினுக்கு தான் வருது. வேற யாருக்குமே டவுட் வர்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே காமிக்கவே மாட்டேன்றாங்க. இந்த சீரியல் மட்டும் இல்ல, எல்லா சீரியல்லையுமே அப்படிதான் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படிதான் இவங்களுக்கு டவுட் வருமோ அப்படின்னு எனக்கு தெரியல. மீனா இந்த மாதிரி டவுட் வருது அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படி தெரிஞ்சிருந்தா சிந்தாமணி இப்பவே பிரச்சனை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா இது எல்லாத்தையோட எபிசோடோட ரொம்ப பெரிய ஷாக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்து கண்டுபிடிச்ச உண்மைதான். இதுக்கடையில ஒரு சாதாரண சவாரிக்கு முத்து போயிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பர்சன் நோட்டீஸ் பண்றான். அந்த பர்சனை பார்த்த உடனே அப்படியே ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்கான். இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுதான் முத்துக்கு ஞாபகம் வருது. இவன் தான் மீனா கத்தியால
கையில வந்து குத்தனவே அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு செகண்ட்லயே முத்துக்கு வந்து கோவம் வந்த உடனே என்ன பண்றான்னா, அவனை போய் துரத்தி பிடிச்சி சர மாதிரியே வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். யார் சொல்லி குத்துன அப்படின்னு வந்து கேட்கறான். ஃபர்ஸ்ட் வந்து உண்மை எதுவுமே சொல்லாம எல்லாத்தையுமே மறைக்க ட்ரை பண்றான் அந்த ரவுடி. முத்துவோட கோவத்தையும் அடியும் வந்து தாங்க முடியாம ஃபைனலா உண்மை எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். முத்து அவனை போட்டு வெளுத்து அடி வாங்கினால சிந்தாமணி தான் வந்து இதை செய்ய சொன்னது அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே முத்துவோட கண்ணில் இருந்த அந்த கோவம் பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்து போகுது. ஆல்ரெடி சிந்தாமணி மேல இருந்த சந்தேகம் இப்ப ஃபுல்லா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே முத்து அந்த ரவுடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். டைரக்டா சிந்தாமணி வந்து சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுறான். போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ற அந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. நீங்க வந்து ஆள் வச்சு மீனா வந்து கத்தியால குத்தி இருக்கீங்க, சோ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சிந்தாமணிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. நான் எதுவுமே செய்யல, முத்து வந்து போய் சொல்றான், அவன் தேவையில்லாம என் மேல வந்து பழிய போடுறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி என்னதான் வந்து கதறினாலுமே போலீஸ் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இது வரைக்குமே எல்லாரையுமே ஆட்டி படிச்ச சிந்தாமணி போலீஸ் முன்னாடி பவர்லெஸ்ஸா வந்து நிக்கிற சீன் தான் ஸ்டோரிக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்குது. இப்படிதான் இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். எபிசோட நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, முத்துவோட தைரியம், மனோஜோட மனமாற்றம், ரோஹிணியோட உண்மையான காதல், அதே மாதிரி சத்யா ரேகாவோட உறுதி, சிந்தாமணியோட வீழ்ச்சி, இது எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு செம இமோஷனல் அண்ட் பவர்ஃபுல் எபிசோட வந்து இருக்குது. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கடைசியில சிந்தாமணி அரெஸ்ட் பண்ற சீன் தான் அடுத்த எபிசோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. சிந்தாமணி வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி உண்மையிலேயே வந்து சைலண்டா வந்து போயிடுமா, இல்ல இதுக்கு மேல பெரிய புயல் சிந்தாமணினால வந்து வரப்போகுதா, மனோஜ் ஃபைனலா வந்து ரோஹிணியோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான், சத்யா ரேகாவோட லவ் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்றதுதான் தெரியல. முத்து நெக்ஸ்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற உண்மை என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. இனிமே தான் இந்த ஸ்டோரி இதுக்கு மேல இமோஷனல் அண்ட் பரபரப்பா வந்து இருக்க போகுது. ஏப்ரல் 22 அப்புறம் நடந்தது எல்லாமே வந்து த்ரில்லிங்கா இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த சீரீஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. நம்மளோட சேனல்லையுமே அது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். இடையில தான் நான் வந்து போடாம விட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் மட்டும் தான் வந்து எகெயின் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் போடுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.